ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். நம்முடைய முயற்சியாலும் நம்முடைய பலத்தாலும் நம்முடைய திராணியாலும் பார்க்க முடியாதவைகளை தேவன் நினைத்தால் பார்க்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய கண்களுக்கு இதை காட்டி கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார்னா அதை காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனமாக கேளுங்க. நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம் காண விரும்புகிறவைகளை நம்முடைய கண்கள் காணும்போது மனதில் ஒரு சமாதானம். சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். லூக்கா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். என்னவென்றால், கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். அதற்காக அவன் காத்திருக்கிறான். ஒரு நாள் வந்தது, ஆவியானவருடைய ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்குள்ளே வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் அவர் பிறந்து குழந்தையான பருவத்தில் மரியாளும் யோசேப்பும் அவரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவரை கரங்களில் எடுத்து அவன் சொன்ன வார்த்தை, இப்பொழுது அது அடியேனை சமாதானத்துடன் போக விடுவேன். ஏன்னா அவங்க ரட்சணியத்தை என் கண்கள் பார்த்துட்டாண்டவரே. அவன் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, அதாவது கர்த்தர் என்னை கேட்க பண்ணி இருக்கிறார், அதை பார்ப்பானா என்று என் தகுதியை வைத்தும் என் திராணியை வைத்து பார்த்தால் வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் அதை காண பண்ணுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னா காண பண்ணுவார். ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை இதைதான் டீட்டெயிலாக தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, இல்லப்பா உனக்கு கானான்ல நீ போக மாட்ட அப்படின்னு. உன் கதை இங்க முடிய போகுது, யோசுவா கொண்டு போ அப்படி. அப்ப மோசே மரணத்துக்கு சமீபித்து விட்டான். ஆனால் கர்த்தரோடு இருந்தவன், கர்த்தருடைய தாசன், ஒரு நல்ல மனிதனுடைய முடிவு என்னவென்றால் சமாதானம். அப்ப தேவனுடைய சாயலை கண்டவன் மோசே, தேவனோடு முகமுகமாய் பேசினவன். அதற்கு முன்னும் அப்படி ஒரு ஆளு கிடையாதான், அதற்கு பின்னும் அப்படி ஒரு ஆளு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு அது சவாலா இருக்கிறது. முடிஞ்சா இந்த சவாலை இல்லை, இயேசுவை தவிர ஒருவனும் பிதாவினிடத்தில் ஏறி போகல, அந்த சவால் நமக்கு கிடையாது. ஆனால் மோசே, எலியா இவங்கெல்லாம் நம்மை போல தானே. அதுக்கு முன்ன கிடையாது, அதுக்கு பின்னாடி இப்போ ஒன்றை வச்சிருக்கிறோம். முடிஞ்சா அதே மாதிரி பேசு. ஆமாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஆளு இல்லை. இப்படிப்பட்டவன் வாழ்க்கையில் அவனும் சேர்த்து தானே அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறான். கானான் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். இவன் போகிற வழியில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்ல, இல்லை மோசே, அவங்கள யோசுவா தலைமையில் போட்டோம், உன் கதை இங்கே முடியுது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மோசே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு மலை மேலே ஏறுகிறார். வேதம் அழகா சொல்லுகிறது, அவன் மரிப்பதற்கு முன்னே அங்கே வச்சு அவன் கண்களுக்கு அதை காண்பித்து கொடுக்கிறார். ஆமே. மலை ஏறு போய் அங்கே இருக்கிறது வரைக்கும் மோசைக்கு, ஆனாலும் இவ்வளோ பிரயாசப்பட்டு என்னால் அதை பார்க்க முடியலையே என்ற நிலைமையை கர்த்தர் மாற்றி அப்படி. அதுக்கப்புறம் மோசே கண்ணை மூடுகிறார்.
மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணுகிறார். இப்ப சில காரியங்கள் நம்முடைய கண்கள் பார்க்கும்போது மனதுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. ஒரு பெற்றோரை கேட்டா சொல்லுவாங்க, பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன்னா அது எனக்கு போதும் அப்படிமா. யாக்கோபு சொல்லுகிறார், நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, யோசேப்பை பார்த்து. ஆனா உன் பிள்ளையே என்ன பார்க்க வச்சுட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அவருடைய முடிவில் அவர் கோலின் மேல சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டார். இதே யாக்கோபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துக்கத்தோடு இருந்தார். அவரே சொல்ற, நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் அப்படிங்கிறார். ஆனா கர்த்தர் அவனை துக்கத்தோடு இறங்க விடாம தொழுது கொள்ள வைத்தார். அவன் கண்கள் காணும்படி செய்தார். இந்த பகல் வேளையில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அன்பு தேவ ஜனமே, நம்மால் முடியாததுதான், நம்முடைய திராணிக்கு இது மிஞ்சினதுதான். ஆனால் நம்முடைய காதுகளில் தேவன் ஒன்றை கேட்க பண்ணினது உண்டானால் அவரால் அதை நம்முடைய கண்களுக்கு காண பண்ணவும் முடியும். உங்க கைகள் குறுகவில் உம்மால் கூடாதது. கடந்த அருமையான டேவிட்டுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பாடலுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த சில வாரங்களாகவே இந்த 2 லைனும் இருதயத்தில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் சொல்ல வச்சு பாட வச்சுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தொய்ந்து போகும்போது அப்படியே இவங்க கைகள் குறுகல. ஆமென். நாம பாடுறது வேற, தேவன் நம்மை பாட வைக்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம விரும்பி சில பாடல்களை பாடுவோம், ஆனால் தேவன் சில பாடல்களை நம்முடைய நாவில தந்து பாட வைப்பார், கேட்க வைப்பார். அதை பாடும்போது பலன். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் வந்திருந்தார். வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னாங்க. சொல்லுங்க பிரதர். அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி நாகர்கோவிலில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில் படுத்திருக்கிறார். ஆப்ரேஷன் நடக்குது. கொஞ்சம் அவருக்கு நினைவு இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இல்லை. மயக்க நிலையில் இருக்கிறார், கொஞ்சம் நினைவு இருக்குது. அப்போ ஒரு காதில் ஒரு பாடல் வந்து கேட்டுட்டான். அந்த பாட்டு வந்து நம்ம விரும்பி பாடுற பாடல், தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அவர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பாட்டை கேட்டது கிடையாது, இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. அவர் எப்படி இங்கே ஆப்ரேஷன் மும்முரமாக நடந்துட்டு இருக்குது. காதில் இந்த 2 வார்த்தையை வந்து யாரோ காது பக்கத்தில் இருந்து பாடுறது மாதிரி இந்த 2 வார்த்தையை சொல்லி சொல்லி தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. கிருபையினால ஆண்டவர் இந்த சகோதரனுக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் எழும்பி முதல்ல செஞ்சது இந்த பாட்டு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு அதை வந்து இங்கே வந்து அவர் சாட்சியாக சொன்னார், தயவால் பெற்றேன். ஆமென். அவன் தேவன் நம்முடைய காதுகளிலே சில வார்த்தைகளை கேட்க பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய நாவுகளிலும் சில பாடல்களை பாட வைப்பார். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அப்போ இந்த பாட்டு வரணும்னா இருதயத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்று நிரப்புறார், வார்த்தையை போடுறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கைகள் குறுகவில்லை. ஆமாம், நேரம் பறக்குது, செய்தி இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இந்த பகுதியை கடந்த நாட்களில் ஆவியானவர் தியானிக்க வைத்த போது ஆமாம் கற்றுத்தந்த உணர்த்தின ஒரு சில காரியங்களை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். பின் அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்துல ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இந்த குருடனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் அவரிடத்தில் வரவில்லை, அவன் அவரை வேண்டிக் கொள்ளவில்லை, அவனை அவரிடத்தில் கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அவனுக்காக வேண்டிக் கொள்வதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்க.
அப்ப கேட்கலாம், ஒருவேளை அவனுக்காக வேண்டிக் கொள்வதற்கு அநேகர் இருந்ததுனால கர்த்தர் ஒருவேளை அவனை தொட்டு சுகப்படுத்தி இருக்கலாம் என்று ஒருவேளை நமக்குள்ள எண்ணங்கள் வரலாம். ஒரு தேவப்பிள்ளை கண்டிப்பாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நல்ல கவனமாக கேளுங்க. இப்படி பல சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல இன்னொரு குருடனை குறித்து லூக்கா 19:18 சொல்லப்பட்டிருக்கிறது. 33 முதல் நினைக்கிறேன். அங்க நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவன் கூப்பிடுறான் கர்த்தரை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் போடும்போது சூழ்ந்திருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? அவனை அதட்டினார்கள். 18:35 முதல். பின்பு அவர் எரிகோ. போதும் சம்பவம் தெரிந்தது. இந்த ரெண்டு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஒரு இடத்துல இவனை இயேசுவனிடத்துல கொண்டு வந்து இவனுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஜெபிச்சாலும் அவனை அதட்டுறதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க. அவனை இயேசுவனிடத்துல கொண்டு வருவதற்கும் யாரும் கிடையாது. ஆனா இந்த ரெண்டு இடத்துலையும் தேவன் தம்முடைய கிரியையை விளங்க பண்ணினதை நம்மால பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். விரும்புகிறவர்களாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும். ஆமென். 10 பேர் விரும்பினதும் கர்த்தர் கிரியை செய்கிறவர் அல்ல. ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுடைய சுகத்துக்காக இயேசுவினிடத்தில் வருகிறாள். தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறாள். இயேசு பிரதி உத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போயிட்டு இருக்கிறார். உடனே அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு 12 புனிதர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். சீஷர்கள் அவரை நோக்கி என்ன செய்தார்களாம்? வேண்டிக் கொண்டார்கள். நீங்க ஏதாவது சொல்லி. ஆமென். மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 15, 23, 24 வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பேதுரு, நீ சொல்லிட்டல பேதுரு, இப்ப பாரு பேதுரு, அப்படி ஆண்டவர் கிரியை செய்யல. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே என்று. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லியிருக்கிறார். ரோமர் 9:15 அதே வார்த்தை திரும்ப எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சித்தம் வச்சு இறங்குனா கதை நடக்கும். இதுதான் ஒரு தேவ பிள்ளை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்காக 10 பேர் ஜெபம் பண்ணுனா நல்லது. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். அதே வேளையில எனக்காக ஜெபம் பண்றதுக்கு யாருமே இல்லைனாலும் என் தேவன் சித்தம் வைத்து இறங்குவாரானால் தேவன் சித்தம் வைக்கணும்னா தேவன் உருகணும், தேவன் மனதுருகணும். தேவன் மனதுருகணும்னா தேவன் மனதுருகும்படிக்கு நாம் அவருக்கு முன்னாடி இருக்கணும். அவர் கண்டு மனதுருகினார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும், ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். வந்து மார்க் 1வது அதிகாரம் மற்ற 8வது அதிகாரத்தில் எல்லாம் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வந்து முழங்கார் படியிட்டு இயேசுவை நோக்கி வேண்டுகிறான். என்ன கேட்கிறான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு,
எனக்கு சித்தம் உண்டு. அப்ப ஒரு காரியம் நல்ல கவனமா கேளுங்க. ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்தில் வருகிறான் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. குஷ்டரோகம் பிடித்தவர்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். பாளையத்துக்குள்ளே அவர்கள் வந்தாலும் அவர்கள் மேல கல்லெறிய வேண்டும். கல்லெறிந்து வெறுத்து, ஏன்னா சாபம், அது சாபம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாளையத்துக்கு வெளியே தான். அவங்களுக்கு வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க முடியாது, சொந்தங்கள் இருந்தாலும் உறவு பாராட்ட முடியாது. அப்போ இவன் எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். நமக்கு தெரியும், மத்தேயு 7 கடைசியில் அவருடைய போதகத்தை கேட்டு திரளான ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 8வது அதிகாரத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல, அவரை சுற்றி 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு குருடன் சத்தம் போட்ட போது கூட அதட்டின சீஷர்களாக்கும் இவர்கள். இந்த குஷ்டரோகி வருகிறான் என்றால் நிச்சயமா இடம் கொடுத்திருப்பார்களா? இல்லை. அவன் பெரிய ரிஸ்க் அவன் வர்றது. அவ்வளவு தடைகளை தாண்டி, என்ன எப்போ வேணாலும் கல் விழலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவன் வந்தது அவனுக்கு அனுகூலமான சூழ்நிலையில் அல்ல, பிரதிகூலமான சூழ்நிலையில். இதை சொல்லி அவன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டத்தின் நடுவிலும் உயிரை பணைய வச்சு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்கன்னு கேட்கலாம். இது அவனுடைய நீதி. அதை வைக்கல. 2வது, அத்தனை ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கும் போது இவன் அவருக்கு முன்பாக முழங்காற்படி இருக்கிறான். இது அடுத்த நீதி. கேட்கல. அவனுடைய நீதி என்று சொன்னா இதை சொல்லலாம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறான். அவருக்கு முன்னாடி எல்லாரும் நின்று அவரை சூழ்ந்து கேட்கும் போது இவன் அவருக்கு முன்பாக முழங்காற்படியிடுகிறான். ஆனால் இவனுடைய நீதியை ஒண்ணுமே வெளியே வைக்காம, அப்பா நீங்க நினைச்சீங்கன்னா என்னை சுத்தமாக்க உங்களால முடியும், நான் பாருங்க. தேவன் சித்தம் கொண்டு இரக்கம் செய்யணும்னா ஒருபோதும் நாம் நம்முடைய நீதியை முன் வைக்க கூடாது. கிறிஸ்துவாகிய நீதியை தான் முன்னாடி வைக்கணும். நாம நம்முடைய நீதியை முன் வைக்கிறோனாலே நம்மை பற்றி பிடித்திருப்பது பரிசுத்த ஆவி அல்ல, பரிசேய ஆவி. என்ன பரிசேய ஆவி? நான் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறேன், 10 கட்டளைகளை அப்படியே கை கொள்ளுகிறேன். ஆமென். ஒரு ஆயக்காரன் வாசல்ல நின்று பாவியாகி என் மேல் கிருபையாக இறங்கும் என்று கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல், ஏனென்றால் அவன் உணர்ந்து கொள்ளுகிறான், புரிந்து கொள்ளுகிறான், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. என்னை ரொம்ப பிரமிக்க வைத்த வார்த்தை, பிரமிக்க வைத்த காரியம் என்னவென்றால், மனுக்குலம்தான் பாவம், பாவத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தூதர்கள் பாவம் செஞ்சாங்கன்னா நிற்க முடியாது, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தூதர்கள் பாவம் செஞ்சா அடிதான், வீழ்ச்சி தான், அதுக்கப்புறம் தள்ளப்பட்டவர்கள் தான், அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அவ்வளவுதான். அவங்க அப்படி தள்ளப்பட்டவர்கள் தான் சாத்தானுடைய கூட்டத்தார். அப்போ இன்னும் தேவ சமூகத்திலே தூதர்கள் நிலை நிற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்படிப்பட்ட பிரதான கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் தான் சேராபீன்கள். கேருபீன்கள், சேராபீன்கள், பிரதான தூதர்கள் என பல காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அந்த சேராபீன்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். அந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடுகிறார்கள், மற்ற 2 செட்டைகள் தங்கள் மற்ற பாகங்களை மூடி தங்களை எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி 2 பேரும் சிறகை அடித்து ஒருவரை ஒருவர் பார்த்து, பாரு அவங்களுக்கெல்லாம் 2 இறக்கைகள், நமக்கு மட்டும் 6. பத்தியா, எனக்கு இந்த இறக்கை பத்தியா? இப்படி தங்களுடையதென ஒண்ணுமே சொல்லாம ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு சேராபீனுக்கு தன்னுடைய நீதி என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லாதல் இருப்பதை, இருக்கலாம் 1000 இருக்கலாம், ஆனா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாடி பாருங்க ஆண்டவரே, முழங்கால் போட்டிருக்கிறேன். இப்படி அல்ல ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். இதை கேட்டதும் வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகினாராம்.
மனதுருகிட்டார். ஆமென். மனது, அதாவது நம்மில் நற்கிரியை துவங்குகிறது கர்த்தருங்க. அவர் நம்மில் நற்கிரியை துவங்கினதும் அந்த நற்கிரியை நம்மில் வெளிப்படுவதை வைத்து ஒருபோதும் நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவது அழகு அல்ல, அது ஏற்புடையதும் அல்ல. நான் என்னதான் கதறினாலும் கண்ணீர் வடித்தாலும் அவர் மனசு வைக்கலைன்னா எனக்கு இரக்கம் கிடைக்காது. அவர் இறங்கணும்னா என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி. இங்க பாருங்க, தானியேலை பாருங்க. தானியேலுடைய நீதி எல்லாம் வரிசையா சொல்லலாமா? மாசு இல்லாதவன். எருசலேமிலிருந்து சில வாலிபர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள், மாசற்றவர்கள், தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். அடுத்த நீதி என்ன தெரியுமா? பாபிலோனுடைய ஆகாரத்தால கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்ற பிரதிஷ்டை உள்ளவன். மாசு இல்லாதவன், பிரதிஷ்டை உள்ளவன். அடுத்து என்ன சொல்லலாம்னா உண்மை உள்ளவன். வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவன், தினம் 3 வேளை ஜெபிக்கிறவன், வேதத்தை தியானித்து அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனித்து அதை வைத்து உபவாசம் இருக்கிறவன். இதற்கு மேல சொல்லணும்னா யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலும் அதிகம் கிருபையுடையவன். என்ன யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலும் அதிகம் கிருபையுடையவன்னா, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது ஒருத்தங்க சொப்பனம் சொன்னாங்கன்னா அதற்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபை யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது நீங்க சொப்பனம் பார்த்தாலே போதும், நீங்க என்ன பார்த்தீங்கன்னு அவர் சொல்லுவார், அதற்கான அர்த்தத்தையும் சொல்லுவார். இதெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து கேட்டு பெற்று கொண்டவன். இப்படி தானியேலை குறித்து நம்மளை விட்டா வரிசை அடிக்கிட்டே போகலாம். எத்தனை இருந்து இன்னும் ஏன் ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தப்பட்டவன். ராஜாவுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா தானியேல் தான். இப்படிப்பட்ட மேன்மை உடையவன் தேவ சமூகத்தில் போகும்போது சாம்பல்ல உட்கார்றான். உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், எங்கள் நீதியை நம்பி நான் வரல. தானியேல் உண்மையுள்ளவன், விசுவாசம் உள்ளவன், 3 வேளை ஜெபிக்கிறவன், பைபிள் தவறாம வாசிக்கிறவன், மாசு இல்லாதவன். இப்படிப்பட்ட எங்கள் நீதியை நம்பி நாங்க வரல ஆண்டவரே, நாங்க உங்க இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்க இரக்கங்களை நம்பி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லி ஆமென் தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கேப்ரியல் தூதன் வேகமாய் பறந்து வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பிரியமான புருஷனான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே. நான் சாம்பல்ல உட்காந்து ஜெபம் மாட்டேன், நான் 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் மாட்டேன், இப்படி எல்லாம் வர மாட்டார். எங்க நீதியை நாங்க நம்பல. இன்னைக்கு என்கிட்ட ஒரு நன்மை வெளிப்படுதுன்னா அதற்கு ஒரு காரணர் இருக்கிறார். அவர்தான் என்னில் நற்கிரியை துவங்கினவர். அதான் வேதம் சொல்லுகிறது, விருப்பத்தையும் செய்யையும் நம்மில் உண்டாக்குகிறவர் அவர். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, தெய்வீகத்துக்கு அடுத்த எந்த ஒரு காரியம் நம்மில் வெளிப்பட்டாலும் வெளிப்பட நாம் இன்னும் நம்மை தாழ்த்த வேண்டுமே தவிர, ஒரு நாள் நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒரு காலத்துல இல்ல. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அந்த சந்ததியினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவருடைய நீதியை குறித்து அறிவிப்பார்கள். தேவன் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்யணும்னா அதுக்கு அவர் மனசு வைக்கணும். அவர் மனசு வைக்கணும்னா என் வாழ்க்கை அப்படி அவருக்கு முன்பாக காணப்படணும். சித்தம் உண்டுப்பா, சுத்தமாக சித்தம் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் சித்தம் வச்சிட்டேன்பா, நான் வச்சுக்கோ, வாங்கிக்கோ. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார். ஆகாப் எவ்வளவு பொல்லாத ராஜா, ஆனா கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தினதும், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டீங்களா? பாத்தியா ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படிங்கிறார். மனாசை நிமித்தம் யூதா கோத்திரமே தள்ளப்பட்டது. ஆனால் அவன் சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட போது அவன் தன்னை தாழ்த்தி கெஞ்சினானா.
தேவன் சித்தம் வைக்கணும். என் கண்கள் எதை எதை காண வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தேவன். அவர் சித்தம் வைக்கணும்னா அவருக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்தணும். பரிசேயன் ஜெபிக்கிறான், நான் இப்படி இப்படி செய்தேன், அப்படி செய்கிறேன் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே, நாயக்காரன் ஒரு ஓரத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனேங்கிறார். பரிசேயன் ஆலயத்துக்கு ஃப்ரெண்டில் வந்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆயக்காரன் டோர்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனேன்றார். அவன் தூரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவன் என்போம், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். அப்போ நம்முடைய சிலர் ஜெபத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் பக்கத்தில் வருகிறார். சிலர் ஜெபிக்கும் போது நாம் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தி ஜெபித்தால் நாம் அவரை தள்ளி போக வைக்கிறோம். நம்முடைய நீதி எல்லாம் தான் ஏசாயா சொல்றார்ல, எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நாம் ஜெபத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள், பிறரோடு பேசும்போது பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்க கடவுதா? சுருக்கமா இருக்க கடவுது. ஆமே, ரொம்ப பேசுறாத, உனக்கு தெரியலைனாலும் பேசாம இரு. ஆமே, நம்முடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பேசுறோம், எப்படி பேசுகிறோம். அதனால தான் ஏசாயா சொல்றா, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். இந்த சேராபீன்களே தங்களை குறித்து எதுவுமே சொல்லாம அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி இருக்கிறவருக்கு முன்பாக தங்களை மறைக்க தானே பார்க்கிறார்கள். இன்னொரு கேள்வி, ஆமென், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவானுக்கு காண்பித்த காட்சியில மூப்பர்கள் கிரீடங்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது யாராவது அவங்க கிட்ட சொன்னாங்களா, ஆட்டுக்குட்டியானவர் வரும்போது எல்லாரும் கிரீடத்தை எடுத்து கீழே வச்சுட்டு ஒழுங்கா விழுந்துருங்க? யாராவது சொன்னாங்களா? இல்லை. ஆனா அவர் வந்தா, ஆமென், இவங்க எல்லாம் நிக்க முடியாது, இருக்க முடியாது. காரணம், எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திர அவர் ஒருவரே. இதுதாங்க ரியல் வர்ஷிப். அந்த பிரசனத்துல என்ன ஒருத்தங்க சொல்ல வேண்டாம், உன் மேன்மையை கழட்டி வைத்து அவரை மேன்மைப்படுத்து சொல்ல தேவையில்லை. நான் அவரை அறிவேனானால், அவர் யார் என்பதை உணர்வேனானால், எனக்கு இந்த மேன்மை அவரால் கிடைத்தது. அவரால் கொடுக்கப்பட்ட மேன்மையை நான் அணிய எனக்கு கொடுக்கப்பட்டதானாலும் அவரை நான் மேன்மைப்படுத்த என்னை நான் தாழ்த்தி, என்னை நான் தேவ சமூகத்திலே தாழ்த்த தயங்காதே சபையே. ஆமே, நாம கண்ணீர் விட்டு 1 hour ஜெபம் பண்ணதும் கர்த்தர் அடுத்த செகண்ட் செஞ்சிருவார்னு மட்டும் நீ நினைக்காத. ஜெபத்துக்கு மதிப்பு உண்டு, 100% உண்டு. ஆனா அந்த ஜெபம் உன் மடியிலே ஜெபமாய் திரும்பி வராமல் பதிலாய் திரும்பி வர வேண்டுமானால் கர்த்தர் சித்த வைக்கணும். என் ஜெபம் என் மடியிலே ஜெபமாய் திரும்பி வருமானால் நான் வடித்த கண்ணீர் எங்கே, நான் பட்ட பிரயாசம் எங்கே, நான் எடுத்த உபவாசம் எங்கே? அதுதான் தாவீது சிலருக்காக ஜெபிக்கும் போது சொல்றாரு, என் ஜெபம் என் விண்ணப்பங்கள் என் மடியிலேயே திரும்பி வந்துட்டு. சில காரியங்களுக்காக நம் பல காரியங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வருது. பதில் வரணும். வார்த்தை வந்துட்டுன்னா நிச்சயமா ஒரு நாள்ல செய்வார்னு அர்த்தம். ஆனா விண்ணப்பமே பதிலா வந்துட்டுன்னு வைங்களேன், நம்முடைய இருதயத்தில் அந்த காரியத்தை குறித்து எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சமாதானம் வராது. நாம் பண்ற ஜெபத்துல உடனே காரியம் நடக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனா இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்துட்டுன்னா இது மேல போயிட்டுன்னு அர்த்தம். ஆனா நான் எவ்வளவு ஜெபம் பண்ணியும், ராத்திரி கண் விழித்து ஜெபம் பண்ணியும், உபவாசித்து ஜெபம் பண்ணியும், எனக்கு இந்த காரியத்துல என் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரலன்னா என் விண்ணப்பங்கள் இன்னும் போகல, அது என் மடியிலேயே திரும்பி வந்துட்டு. அப்ப நான் இன்னும் தாழ்த்தணும். யோசுவா பாத்தீங்களா, கர்த்தரால் வாக்கு தத்தத்தை பெற்றவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா ஒரு தோல்வி வந்ததும் தன் வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். நான் என்கிற சுயம் எழும்பி நிற்கிறது வரைக்கும் திட்டத்து காரணங்களை அறிந்து கொள்ள முடியாது. விழுந்து கிடக்கும்போது கர்த்தர் வந்து எழுப்பி, நீ ஏன் இப்படி கிடக்கிற? இல்லை ஆண்டவரே, எனக்கு புரியலை, எனக்கு தெரியல, இப்படி சம்பவம் நடந்துச்சுப்பா, இதை சரி பண்ணுகிறான். கர்த்தர் அவனோடு இருந்து, அவன் கூட இருந்து கர்த்தர் செய்த காரியம்
எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். மோசைக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் ஜனங்கள் பயந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தேவ சித்தம் இல்லாமல் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அந்த கானானிய ஸ்திரியை பாருங்க, இத்தனை பேர் ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் கண்டுக்காம போயிட்டே இருந்தார். அவள் வந்து பாதத்தில் விழுறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. என்ன சொன்னீங்க? என்ன கேட்டாளா? இல்லை. அவன் இன்னும் தாழ்த்துறான். கரெக்டு தான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த சின்ன சின்ன துணிக்கு கீழே விழும்போது அதை எடுத்து சாப்பிடும்ல. ஆண்டவர் பார்க்கிறார், ஏமா விசுவாசம் பெருசுமா. அவன் கேட்காம வந்தவர் அடுத்த செகண்ட், எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு தெரியல, கொஞ்ச நேரத்தில் அது அவருடைய சித்தம். நான் செய்வேன், செய்யாம இருப்பேன், அது ஏன் இஷ்டம். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன். எசேக்கியேலை கொண்டு சொல்லுகிற வார்த்தை அல்லவா, தம்முடைய ஜனத்தின் செயல்கள் நிமித்தம் அவர் மிகவும் கோபப்பட்டு, இனி இவர்களுக்காக தானியேலும் சரி யோபுவும் சரி இவங்க வந்து நின்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். தேவன் ஒரு காரியத்தில் தீர்மானிச்சுட்டார்னா தானியேல் வந்து நின்னாலும் கேட்க மாட்டேன், யோபு வந்து நின்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். தேவன் சித்தம் வைக்கிறதுக்கு என்ன எவ்வளவு ஆண்டவர், நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க ஆண்டவரே, ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா என் லைஃப் மாறும். இந்த இடத்துல நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் இந்த தாழ்மை, மரியாள் சொல்றாங்க, மரியாள் ஸ்திரீகளுக்குள் பாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி எல்லாம் தூதன் வந்து வாழ்த்தும் போது மரியாள் தன்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அடிமையின் தாழ்மையை நாம நோக்கி பார்த்தார். அவ்வளவுதான். அவர் மனசு வச்சுட்டார். மரியாளை தெரிந்து, மரியாள் மட்டும்தான் கன்னிகையா இருந்தாங்களா எருசலேமில்? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்டது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. எல்லா ஸ்திரீகள் இல்லைனாலும் மரியாள் மாதிரி சில ஸ்திரீகள் இந்த வசனம் படித்தவங்க காத்திருப்பார்கள் அல்லவா, அந்த கன்னிகை நானா இருக்கணும், அந்த கன்னிகை நானா இருக்கணும், அந்த கன்னிகை நானா இருக்கணும், இப்படி எதிர்பார்த்து இருந்திருப்பார்களே. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவள் தெரிந்தெடுக்கப்படுகிறாள். அவள் தெரிந்தெடுக்கப்பட காரணம் என்னவென்று அவள் சொல்லுகிற சாட்சியை கேட்டாள். அவள் நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், அது எல்லாரை விட நான் தான் பெஸ்ட். ஒன்றும் கிடையாது. மரியாள் சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்த்துகிறவங்க மேல கர்த்தர் இரக்கம் வைக்க சித்தமா இருக்கிறார். தாவீதை பாருங்க, தன்னை புழு என்று சொல்வதில் தாவீது வெட்கப்படல. தன்னை தெள்ளு பூச்சி என்கிறான். என்ன பாடணும்? இந்த தெள்ளு பூச்சிக்கும் ஹல்லேலூயா. ஆமென். நாம தாழ்த்துறோம் ஆண்டவர் சமூகத்துல. நாம எப்படி இருக்கிறோம்? சர்ச்சில் வந்து ஒரு செட்டப்ல இருக்கிறோம், வீட்டில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கடந்த நாட்டில் ஆவியானவர் காண்பித்து தந்த வார்த்தை இதுதான். இத்தனை பேர் கேட்டதுனால நான் உனக்கு சுகம் கொடுக்கலப்பா, நான் மனசு வச்சதுனால தான் சுகம் கொடுத்தேன். எல்லாரும் சகை வீட்டுக்கு இயேசு போறதை விரும்பல, ஆனா இயேசு மனசு வச்சுட்டார், போயிட்டார். யார் என்ன நினைச்சான்னு அதை அவர் மைண்ட் பண்ணல. உனக்காக 10 பேர் ஜெபிக்க இருந்தாலும் சரி, 10 பேர் உனக்காக ஜெபிக்க இல்லைனாலும் நான் உனக்கு இறங்கணும்னு நினைச்சிட்டேன்னா அது இறக்கத்தை நான் கிடைக்க பண்ணுவேன். ஆனா கர்த்தர் சித்தம் வைக்கணும், கர்த்தர் சித்தம் வைக்கணும். ஆமாம். ஒரு நாள் நம்முடைய நீதியை முன்னிறுத்தக்கூடாது. 4 பேர்கிட்ட பேசும்போது ஆமென் அவரே, நான் பாடுவேன், நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே. அவர் தான். இந்த காரியம் எப்படி வந்துச்சு, அது நான் இப்படி பண்ணேன், அது அப்படி பண்ணேன், இல்லை, அவரால. தாவீது அப்படி சொல்லிட்டு இருந்ததுனால தான் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது சூழ்ந்திருக்கிறவங்க கேட்டாங்க, உன் தேவன் எங்கே அப்படிங்கிறான். உன் தேவன் எங்கே? எனக்கு எப்போ வாயை திறந்தாலே அவரை தான் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி சொல்கிற கம்ப்ளைண்ட் எதுவாக இருக்கணும்னா, இவன் வாயை திறந்தாலே கிருபைன்னு சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான், இயேசுன்னு சொல்கிறான். இதுதான் நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களுடைய
கம்ப்ளைண்டா இருக்கணும். இருக்குதா? நம்ம பைபிளே உள்ள சின்ன பைபிள் எங்க கிடைக்கும்னு பார்த்து ஏன்னா பாக்கெட்ல போட்டு வர்றதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியுமோ. நான் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா கர்த்தர் என்னை ஏதோ ஒன்று ஆக்க போறாரு அர்த்தம். நேரம் போகிறதுனால இங்கே பாருங்க, ஜனங்கள் அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து என்ன விரும்புறாங்கன்னா இவனை தொடுங்க அப்படிங்கிறாங்க. இயேசு என்ன செய்தார் என்றால் 23வது வசனத்தை வாசிங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் போதும். இயேசுவினிடத்தில் வந்து கேட்டது என்ன? அவனை தொடுங்கன்னு. அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கரெக்டு தான். சத்தமா சுகம் அல்லது அற்புதம் இதை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இயேசு என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? கையை பிடித்தார். அப்ப இயேசு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அவர் நம்ம இடத்துல ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். உனக்கு என்னப்பா செய்யணும்? தொடர்ந்து நான் வச்சுக்கோ, தொட்டுக்கோ. நான் உன் வலது கையை பிடித்து. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தேவன் நம்மை அழைத்த அழைப்பே அதுதான். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அப்ப எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அற்புத பெருவிழாவுக்கா? ஐக்கிய பெருவிழாவுக்கா? ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை கிருபையாய் அழைத்திருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு வாட்டி தொடுங்க. ஆண்டவருடைய விருப்பம் எதுவா இருக்குதுன்னா, நான் உன்னை கையை பிடிக்கட்டுமா? இதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, நாம் பாடுவோமே, மாம்சமான திரையை அன்று கிழித்து போது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கையை பிடிக்கிறார். ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறது ஒரு விஷயம் கிடையாது. வேதத்தில் ஆதியாக முதல் அநேக அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கண்டு பிரமித்த பெரிய அற்புதங்களை சொல்லுங்க. 1 2 3 4 பைபிள்ல நீங்க பார்த்து உங்களை பிரமிக்க வைத்த அற்புதம் எது? பைபிள்ல ரசம், காணவர் கல்யாணம், அடுத்து செங்கடலை ரெண்டாக பிளந்தது. அதுக்குள்ள ஒரு வழி, ஒரு பாதை இருக்குது. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள், மோசே உட்பட. ஒருத்தராவது நினைச்சிருப்பாங்களா இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது? ஒருத்தராவது நினைக்கல. ஆண்டவர் அந்த அப்படி ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு என்ன செஞ்சார்? தூதர்களை அப்படி இறக்கி ஒண்ணுமே செய்யல. மோசே நீ உன் கோலை நீட்டு. வேதம் சொல்ல ஒரு காற்றை வீச பண்ணினார். சிம்பிளா அவ்வளவுதான். ஆமென். 2 பிளந்து மதில் மாதிரி நிக்குதான். பைபிள்ல எது எது நம்ம பார்த்து பிரமிப்படைகிறோமோ அதை தேவன் எப்படி செய்தார்னு பார்க்கணும். நீங்க வீட்டில இருந்து பைபிள் மெடிடேட் பண்ணும்போது அற்புதங்கள் எல்லாம் மெடிடேட் பண்ணுங்க. அதை தேவன் எப்படி செய்தார்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணியிருப்பார். 4 நாள் கழித்து வருகிறார் ஒரு வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? லாசரு வீட்டுக்கு. மார்த்தாள் கேட்குறாங்க, எங்க வச்சிருக்கிறீங்க அவனை? மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு நாருமே அப்படி சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் புரட்டி போடு. உடனே ஆண்டவர் காலையிலேருந்து சாயங்காலம் வர, லாசருவே வா, லாசருவே வா, லாசருவே வா, இப்பொழுது வா, ரைட் நான் சொன்னாரா? ஒன்றும் கிடையாது.
லாசருவே வா, முடிஞ்சு. என்னங்க ரிஸ்க் எடுத்தார்? தண்ணீர் ரசமா மாத்த ஆண்டவர் என்ன செய்தார்? கையை போட்டு அப்படி எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது பேதுரு அந்த பாக்கெட் எடுத்து தட்டு. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஊற்றியாச்சா, எடுத்து கொடு, அவ்வளோதான். அவர்கள் தண்ணீரை மொண்டு, அப்படிதான் இருக்கு, தண்ணீரை மொண்டு கொண்டு கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கா? அற்புதம். ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. என்னை தொடுறதுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கல, என் கையை பிடிக்கிறதுக்கு அவர் ரிஸ்க் எடுத்தார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்தார். என்னை போல மாற, அவரை மாதிரி அவர் இருந்து என் கையை பிடிச்சா நான் இல்லாம போயிருவேன்னு தெரிஞ்சு என்ன மாதிரி அவர் மாறி என் கையை பிடிக்கிறார். அவர் ரிஸ்க் எடுத்தது ஒரே விஷயத்துக்காக தான். ஒவ்வொரு தேவ பிள்ளை சொல்லணும், எனக்காக, எனக்காக. பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஹல்லேலூயா. இதுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற, பிதாவினுடைய அழைப்பை நிறைவேற்ற குமாரனாகிய கிறிஸ்து இறங்கி வந்துட்டார். கைப்பிடிக்க ரெடி. நம்ம எல்லாம் தொடுதலுக்காக கதறுகிறோம், அவர் கையை பிடிக்கிறதுக்காக ஏங்குறார். நம்முடைய ஆசை என்னங்க? இயேசுட்ட எதுக்குங்க வரோம்? அற்புதத்துக்காக வருகிறோமா? ஐக்கியத்துக்காக வருகிறோமா? ஆமா, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், நடந்துட்டா ஸ்தோத்திரம், பேருக்கு ஒரு காணிக்க முடிஞ்சு சாயங்காலம் விடியற்காலமாகி ஆச்சு. என்னை தொடுறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அவர் வந்த நோக்கத்தை இங்கே காண்பிக்கிறார். என் கையை பிடிக்க, நான் உன் வலது கரத்தை பிடித்து, யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தங்க வலது கையை பிடிக்கிறாங்கனாலே ஆமே, அவர்கள் நமக்கு துணையா இருக்க விரும்புறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்ப தொடுவார். ஒரு தொடுதல் மட்டும்தாமா, ஒரு தொடுதல் மட்டும்தான் எனக்கு உனக்கு இடையே இருக்கிற உறவான்னு ஆண்டவர் கேட்கிறார். இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் அதற்கு சாட்சி. நம்ம என்ன விரும்புறோம்? ஆண்டவரே இதை எப்படியா செய்ய. தொட மாட்டார்கள். இவர் கையை பிடிக்கிறார். 25வது வசனத்துல ஆமே, அவன் கண்கள் மேல கைகளை வைத்து அதுக்கப்புறம் தொடுறார். தேவனோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கு நமக்கு? காலையில ஒரு 1 hour அல்லது நைட் ஒரு 1 hour ஜெபம் பண்றோம். அந்த 1 hour பிரேயர் ஆமேன் போட்டதோட எனக்கு அவருக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னா, நான் அவர்கிட்ட அவருடைய தொடுதலை தான் விரும்புகிறேனே தவிர அவர் என் கையை பிடிக்கிறத நான் விரும்பல. ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்து விட்டு ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ நடக்கும் போதும் படுக்கும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பிள்ளைகள்கிட்ட இதை குறித்து பேசிட்டே இரு, வார்த்தையை விதைச்சிட்டே இரு. அதாவது டிராவல் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேச முடியுதா? 4 பேருக்கு அது பைத்தியமா தோணட்டும். பைத்தியமா இருந்ததுனால தானே நம்மை தெரிந்தெடுத்தார் தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்த இதை மறந்துடவே கூடாது. ஆமென். தனியா இருந்து என்ன தனியா இருந்து பேசிட்டு இருக்கிறான் இப்ப நினைக்க மாட்டாங்க. ஏன்னா போன்ல பேசுறவங்களும் அப்படிதான் காதுக்கு உள்ள ஒன்று சொருவிட்டு அப்படியே பேசிட்டே போறாங்க. அதனால ரொம்ப நினைக்கவும் மாட்டாங்க. கொஞ்ச நேரம் தனியா இருக்கு, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவரே தேங்க்யூப்பா, கொஞ்சம் நேரத்தை இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பேலண்ட் இருக்குப்பா. இப்படி மனசு திறந்து பேச முடியுதா ஆண்டவர்கிட்ட? ஆமாம். ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேச தோணுது. ஆண்டவரே நன்றியப்பா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆண்டவரே. நம்ம
நமக்கு ஜெபம் ஓடணும்னா ஒரு 1000 ஸ்தோத்திர பலி புக்கு வேணும், ஒரு பாட்டு புக்கு வேணும், ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட் வேணும். இது 3 இல்லை, அந்நிய பாஷை தான். மனம் திறந்த ஆண்டவர்கிட்ட இத்தனை வருஷம் விசுவாசின்னு மார்த்தட்டி சொல்றோமே, மனம் திறந்து டெய்லி பேசுறோமா? கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு நெருக்கம் வந்துன்னா போறோம். எதுக்கு தொடணும்? ஏன்னா தொட்டாமாவது நீங்க இந்த கடன் இருக்கு, இதுல ஒரு தொடுங்க ஆண்டவரே. பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கணும், தொடுங்க ஆண்டவரே. கல்யாணம் நடக்கணும், தொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் அவர் தொடணும், எல்லாரும் அவரை தொடணும், இல்லை வஸ்திரத்தை தொடணும். அவர்கிட்ட இருந்து வல்லமை விரும்புகிறோம். ஆனா அவர் அன்பு என்பதை நாம் மறந்து விட்டோம். அவர் என்ன நீங்க தொட்டா போதும், தொட்டா நான் தொட்டா நீ ஓடிடுவடா, நான் தொட்டா உனக்கு பார்வை கிடைச்சிடும், நீ போயிருவ. இவ்வளவு தூரம் வந்து கொண்டு வந்துட்டு செட்டையின் கீழே கொண்டு வந்தது சிந்தின 4 கதிரை பொறுக்கிறதற்கா ரூத்தே? இல்ல இல்ல போவாசி, வஸ்திரத்தை விரிங்க. மோவாப்ல இருந்து உன்னை கொண்டு வந்து என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்க வச்சு, என் வயல் நிலத்துல உன்னை கொண்டு வர வச்சு 4 சிந்தின கதிரை பொறுக்கிறதற்கா? அப்பா கையை பிடிக்க விரும்புறார். இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஐக்கியம் எனக்கு ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் சித்தம். ரெண்டு கைகளை உடைத்து ஏசையா ஏசையா என் முன்னே ஏசையா மோசே ஆண்டவரோடு உள்ள சம்பாஷணையை பேசினார்கள் அப்படிதான் இருக்கும். முகமுகமாய் பேசினார்கள். மகிமையை காண்கிறான் பேதுரு, யோவான், யாக்கோபு. அங்கே மோசையோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இங்கே பேசி பழகிறவங்களுக்கு அங்கே பேசும் பாக்கியம் கிடைக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு கூட பக்கத்தில் ஒரே சீட்டில் இருந்து, பஸ்ஸில் ஒரு சீட்டில் 2 பேர் இருந்து பேசிட்டு போகிறது மாதிரி. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கை கட்டுவாங்க, இங்கே வாங்க. சிலர் இப்படி முகத்தை திருப்பிட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க, இங்கே வா. எதுக்கு பக்கத்தில் கூடாது? பேசுறதுக்கு. இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஜெயிச்சு வந்துட்டேன்னா என் பக்கத்தில் உட்கார வைப்பேன். பேசி கொண்டிருந்தா தேவன் அந்த ஐக்கியத்தை விரும்புகிறார். உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதா? ஃப்ரீயா இருக்க வைக்கிறாரா? சும்மா இருக்க வைக்கிறாரா? தூங்க விடாம வைக்கிறாரா? எழுவி உட்கார்ந்திருந்து பேசுங்க. எப்படி பேச, உங்களுக்கு எப்படி பேச வரும் பேசுங்க. ஆமென். ஆண்டவரே, உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்க. அவர் அதை கேட்க ரெடியா இருக்கிறார், கேட்க விரும்புகிறார். இதுதான் நான் தான் இன்னைக்கு காலைல 1 hour ஜெபம் பண்ணிட்டேன்னு. இந்த காரியெல்லாம் தொடுறது நம்முடைய விண்ணப்பெல்லாம் தொடுங்க, இதுல தொடுங்க, இங்க தொடுங்க, தொடணும். ஆனா அதுக்கு முன்னாடி என் கையை பிடிங்க ஆண்டவரே, என் கையை பிடிங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆவதாக நீங்க பாத்தீங்கன்னா, அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவனை அவரே நடத்த விரும்புகிறார். தேவன் நடத்தி நன்மை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நடத்தி நன்மை செய்ய விரும்புகிறார்.
வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் கண்ட அத்தனை நன்மைக்கும் காரணம் ஒன்றுதான், அவர்கள் தேவனால் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய நன்மை தேவை, தேவனுடைய நடத்துதல் அநேகருக்கு தேவையில்லை. ஏன் அநேகருக்கு தேவனுடைய நடத்துதல் தேவையில்லைன்னா, தேவன் எதில் தான் நடத்துவார்? பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ வேற எந்த வழியிலும் நடத்த மாட்டார். நான் ஆசைப்படுற பாதையிலெல்லாம் கொண்டு போக மாட்டார். என் மாம்சமும் மனசு விரும்புகிற வழியிலெல்லாம் நடத்த மாட்டார். நான் நடக்க வேண்டிய வழி எதுவோ அதில் மட்டும்தான் நடத்துவார். அதில் மட்டும் நடக்க விரும்புகிறவர்கள் அவர்கிட்ட கையை கொடுப்பாங்க, நடத்துங்கன்னு. மற்ற பாதையில் நடக்க விரும்புகிறவங்க அவர் கையை பிடிச்சிருவாங்க. ஏன்னா நான் அவர் கையை பிடிச்சா எப்போ வேணாலும் விட்டுட்டு போறதற்கு எரேமியா 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணி. நீ அவரை விட்டு போற. ஏன் விட்டு போற? அவர் நடத்துற பாதையில என் மாம்சம் விரும்பினது இல்லை, என் மனசு விரும்பினது இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு பாதையில நடக்கணும்னு ஆசையா இருக்கு ஆண்டவரே, தயவு செய்து அங்க போயிட்டு வரலாமா? வரமாட்டார் ஆண்டவர், வரமாட்டார். அதனாலதான் அவர் கையை பிடிச்சு நடத்தணும்னா நான் என் கையை கொடுக்கணும். இந்த குருடன் அதுக்கு ரெடி ஆயிட்டான். இப்போ கையை பிடிக்கிறான், இப்போ நடக்கிறான். நீ எங்க நடக்கிற? இந்த குருடனை பார்த்து எங்க நடக்கிற? எனக்கு தெரியாது. எங்க கூட்டிட்டு போறார் தெரியாது. சரி, உன் கையை பிடிச்சு நடத்துகிறவர் யார்? அவர் யார் தெரியுமா? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக கோணலை செவையும் இருளை வெளிச்சமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து. பிரியமானவர்களே, ஆசாபுடைய வார்த்தை என்ன? போன வாரம் தியானித்தோமே, நீர் என் வலது கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே. அவருடைய பிடியும் அவருடைய அடியும் இல்லைன்னா மகிமை இல்லை. அவருடைய அடிச்சுவடு, அவருடைய அடிகள், அவருடைய ஆலோசனை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய பிடியும் அவருடைய அடியும் இல்லைன்னா மகிமை இல்லை. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அவர் என் கையை பிடிச்சு நடத்தலைன்னா நான் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், எத்தனை பாட்டு பாடினாலும், என்னதான் வெள்ளையும் போட்டாலும் எனக்கு மகிமை கிடைக்காது. என் சுயத்தால் அந்த மகிமையை சுதந்திரிக்க முடியாது. அவருடைய பிடியும் அவருடைய அடியும் இல்லைன்னா மகிமையை மறந்துட வேண்டியதுதான். மகிமை கன்ஃபார்மா வேணும்னா கையை கொடுத்துருங்க, நடத்துங்கப்பா. அவர் இஷ்டப்படி தான் நடத்துவார். யார் வேணாலும் இயேசுவின் இடத்துல வரலாம். ஆனா வந்தவர்களை அவர்களுக்கென்று நியமித்த பாதையில் தான் அவர் நடத்துவார். இளையகுமாரன் மூத்த குமாரன், இளையகுமாரன் திரும்பி வந்தபோது அவனுக்காக கன்றுக்குட்டி அடிக்கப்படுகிறது. மூத்த குமாரன் அப்பா கிட்ட ஃபீல் பண்றான், அப்பா ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட மகிழும்படிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையப்பா. அப்பொழுது அப்பா சொன்ன வார்த்தை, நீ என் கூட இருக்கிற, நீ என் கூட இருக்கிற. ஒரு சின்ன நீ சந்தோஷப்படக்கூடாது என்பது என்னுடைய ஆசை இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் உன்னை பாவத்துக்குள்ள கொண்டு போகணும், அதை நான் தரமாட்டேன்ப்பா. ஏன்னா நீ என் கூட இருக்கிற, என் கூட கர்த்தரோடு இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாதுங்க. இவனுக்கு 10 தலைமுறைக்கு சொத்து கொடுத்தாலும்
இவன் என்னை விட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆசீர்வதிக்கிறதை நிறுத்த முடியாது. பைபிள் நமக்கு காண்பித்து தந்தது அதான். இவன் என்னை விட்டு போக மாட்டான். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி கொடுக்குறா பாருங்க. அவர் சொல்ற, இங்க பாருப்பா, இப்படியும் சந்ததி இருக்கும், சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார், அவன் செல்வ சீமானாயிருந்தான் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து கர்த்தர் தம்மோடு டிஸ்கஸ் பண்ணுகிறார். மூவராய் சந்தித்தார் அல்லவா. சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? இன்னும் ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுக்கல. ஆனா சொல்ற, எனக்கு இவனை பத்தி தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? இவனுக்கு அடுத்து வர பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அத்தனை பேரையும் கர்த்தருடைய வழியின்படி நடக்க கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன நம்பிக்கையை கொடு. ஆபிரகாம் தேவனை நம்பினான் என்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். ஆண்டவருக்கு தெரியுங்க இது இவன் வாழ்க்கை. அதனாலதான் அநேகர் தேவனை விட்டு விலக காரியம் என்ன எதிர்பார்த்தது மாதிரி நடக்கலை. எதிர்பார்த்தது மாதிரியெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்முடைய நாளையை நாம பார்க்கல. நாம் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை விரும்பி கேட்கலாம். ஆனால் இது நாளைக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, கண்ணியாக இருக்குமா என்பதை அவர் அறிவார். இளையகுமாரனா தள்ளி போய் வாழணும்னா தள்ளி போய் வாழலாம், ஆனால் அது அடிமைத்தனத்தில் தான் கொண்டு போய் விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. மூத்த குமாரனுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது, ஆனால் நண்பர்களோடு மகிழ ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அப்பா கண்ட்ரோல்ல இருக்கிறான். அப்பா அவன் கையை பிடிச்சிருக்கிறார். அவன் அழுறான், ஆனாலும் நீங்க எப்படி இல்லை மகனே, நீ என் கூட இருக்கிறப்பா, உன்னை அப்படிலாம் விட முடியாதுப்பா. என்ன வார்த்தைங்க. அவர் கையை பிடித்து நடத்த விரும்புகிறார். நான்காவதாக அவர் கிராமத்தில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். ஆமாம், இந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். சில சூழ்நிலையை விட்டு தேவன் வெளியே கொண்டு வரார்னாலே புரிஞ்சுக்கோங்க, சில மனிதர்களை விட்டு வெளியே கொண்டு வருவார், சில இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். சில சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அப்படி வெளியே கொண்டு வந்துட்டார்னாலே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நிற்கிறாங்களா, அங்கிருந்து அப்படி வெளியே கொண்டு வரார். ஓசியா 2 தம்முடைய ஜனத்தை கைப்பிடித்து நான் அவளை நயங்காட்டி அழைத்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து வெளியே கொண்டு வரார். சில நேரத்தில் ஆண்டவரே இந்த கம்ஃபர்ட் சோன்லேருந்து என்னை ஏண்டவர் வெளியே கொண்டு வரீங்க, வெளியே கொண்டு வரார். தேவன் வெளியே கொண்டு வரார்னா சந்தோஷமா வந்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிலவற்றை செய்ய போகிறார். இந்த கிராமத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். திரும்ப இந்த கிராமத்துக்குள்ளே அவன் போகும்போது எப்படி போகிறான் தெரியுமா? வெளியே வரும்போது குருடனாய் வருகிறான், உள்ளே போகும்போது பார்வை உள்ளவனாய் போகிறான். லோத்தை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரலன்னு அவன் அழிந்திருப்பான். ஆபிரகாமை கூடாரத்தில் விட்டு வெளியே வாங்குகிறார், அவனை வெளியே கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம். வெளியே கொண்டு வரலன்னு அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க மாட்டான். மோசே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரலன்னா அவன் தேவனோடு உள்ள சந்திப்பு அவனுக்கு இருந்திருக்காது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சைகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து உயிரை எடுத்துக்கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கூடார வாசியானவன் யாக்கோபு, அம்மாக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறவன், அம்மாவுடைய செல்லம், அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த வெளியே கொண்டு வரலன்னா அவன் வாழ்க்கையில் பெத்தேலின் அனுபவம் உண்டாயிருக்காது. சில நேரத்தில் தேவன் செய்கிற காரியம் சற்று கடினமாக இருக்கலாம், வலி கொடுக்கிறதா இருக்கலாம். ஆனால் அவர் தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் சிலவற்றை என் வாழ்க்கையிலே செய்வதற்காகவே இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். ஐந்தாவதாக கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார். 25வது வசனம், 23, 24. எதை ஆகிலும் காண்கிறாயா? அவன் ஏறிட்டு பார்த்து, இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவன் ஏறிட்டு பார்த்த போது அவனுக்கு சிலது தெரியுது, ஆனா தெளிவா தெரியல. அவன் ஏறிட்டு பார்க்கிறான், எல்லாமே ஏதோ மாதிரி தெரியுது. நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்கிறார். பின்பு அவர் 25வது வசனம் நிவாசிங்க. பின்பு அவர் மறுபடியும்
அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவன் ஏறிட்டு பார்த்தபோது பார்க்க முடியாததை அவர் அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தபோது பார்க்க முடிந்தது. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டாவது செஞ்சதை ஆண்டவருக்கு முதல் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா கைப்பிடித்து நடத்தும் போது நம்மை ஒரு காரியத்தை உணர வைக்க கர்த்தர் விரும்புகிறார். என்ன தெரியுமா? நான் கையை பிடிச்சிட்டேன், இனி நீயா எதுவும் செய்ய முயற்சிக்காத. அப்படி செஞ்சாலும் உனக்கு எதுவுமே தெளிவா தெரியாது. இனி நான் செய்ய வைக்கிறேன். அவன் ஏறிட்டு பார்த்தபோது நடக்கிற மனிதர்களை மரங்களை போல. இது என்ன ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு இன்னும் சிலர் அப்படி இருப்பாங்க. அதுக்காக அவன் ஏறிட்டு பார்த்தபோது அவர் கையை பிடிச்சிருக்கிறார். அவனா பார்க்க போறான். உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை பார்க்க வைக்க மாட்டேனா? இதுவரை கொண்டு வந்துட்டேன்ல. ஊரில் ஒருவரும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்து உன்னை நான் இதுவரை கொண்டு வந்துட்டேன்ல. நீயா பார்க்கறியா? பாரு, என்ன தெரியுது? அது நடக்கிற மனிதரை மரங்களை போல. இவ்வளவு தான் ஆண்டவரே என்னால முடியும். இவ்வளவு தான் என்னால முடியும். உன்னால இதுக்கு மேல முடியாதுங்கிறத நீ ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிடுறேன் ஆண்டவரே. இப்ப நான் உன்னை தொடறேன். இப்போ பாரு, இப்போ பார்க்க வைக்கிறார். இப்போ பார்க்க வைக்கிறார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். நானா பார்த்து என் கண்களுக்கு தெரியாத பல காரியங்களை என் கரத்தை பிடித்தவர் என்னை பார்க்க வைப்பார். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் கரத்தை பிடித்தவர் என்னை பார்க்க வைப்பார். என் கரத்தை பிடித்தவர் என்னை பார்க்க வைப்பார். நானா பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல முடியல. என் கரத்தை பிடித்தவர். உங்க கைகள் கூறு உம்மால் கூடாது. உங்க உம்மால் கூடாதது. ஆமென். உம்மால் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. என் கரத்தை பிடித்து இதுவரை கொண்டு வந்துட்டார். சில சூழ்நிலை விட்டு வெளியே கொண்டு வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வெளியூர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க இருக்கிறீங்க, இங்க இருந்து வெளியூர்ல போய் செட்டில் ஆனவங்க இருக்கிறோம். ஆமென். ஒரு இடத்துல நாம் நிலை நிற்கிறோம் என்றால், ஸ்திரப்படுத்தப்படுகிறோம் என்றால், அது தேவனுடைய கிருபை இல்லாம முடியாது. எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து அதை நாட்டினே. இப்ப தேவன் தான் இதை செய்கிறார். பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து அப்படித்தானே சொல்லுகிறார். நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கையை பிடிச்சிட்டார்ல, காண வைப்பார். ஆமென். நம்முடைய கண்களுக்கு இன்னும் தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமா காண முயற்சிக்கிறது, நாமா காண முயற்சிக்கிறது. ஆனாலும் அவர் பிடியில் இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு எல்லாம் மாத்தி மாத்தி தெரியலாம். நடக்கிற மனிதர்களை மரங்களை போல தெரியலாம். ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என் கரத்தை பிடித்தவர் என் கண்களை தொடுவார், என்னை ஏறிட்டு பார்க்கும்படி செய்வார். என் குடும்பத்தில் நான் என்ன காரியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ, என் பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ பார்க்கும்படி செய்வார். நீ எதை வச்சு சொல்ற? நான் அவரை தொடணும்னு தான் கேட்டேன். ஆனா அவர் என் கையை பிடிச்சிட்டார். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. அவர் கைகள் கூறுகவில்லை,
உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள், come on church, கைகளை உயர்த்தி உம்மால் கூடாது. ஆமென். உம்மால் கூடாது. ஆமென். உம்மால் கூடாது. பாடுவீங்களா? அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் அதினதின் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் விசுவாசத்தோடு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. ஆமென் அப்பா. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கைகள், உங்க கைகள் நம்புறப்பா. உம்மால் கூடா. ஆமென். உங்க ஹல்லேலூயா. உம்மால் கூடா. ஆமென். உம்மால் தெளிவாய் காண வைப்பார். இப்பொழுது நீ காண்கிறதல்ல, இனி நீ காண போகிறது. ஹல்லேலூயா. எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நீரப்பும் நீர். உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க வாழ்க்கையில என்ன காரியங்களை நீங்கள் காண விரும்புறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல அது ஜெபமா வைங்க. ஆண்டவரை, நானா பார்க்கிறேன், ஒன்றும் மாறலப்பா, எல்லாம் தலைகீழா தான்ப்பா இருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்க்க விரும்புறேன். நீங்க முதல்ல அதை ஜெபமா வைங்க. ரெண்டாவது விசுவாசமா அதை அறிக்கை செய்யுங்க. என்னை ஏறிட்டு பார்க்க வைப்பேன். வைங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவர், இப்படி ஒரு விஷயம் என் பையன் வாழ்க்கையில நான் பார்க்கணும்னு விரும்புறேன்ப்பா. என் பிள்ளை வாழ்க்கையில பார்க்கணும்னு விரும்புறேன். என்னுடைய எதிர்காலத்தில் நான் அதை பார்க்கணும்னு விரும்புறேன். குடும்பத்தில் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். ஆண்டவரே, என்ன நீ பாருன்னு சொன்னா எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளவுதான் முடியும்னு. நானா பார்த்தா எல்லாம் ஒழுங்கின்மையா தான் ஆண்டவரே இருக்கும். ஆனா நீங்க பார்க்க வச்சா தெளிவா இருக்கும்பா. நீங்க பார்க்க வச்சா தெளிவா இருக்கும்பா. என் கையை பிடிச்சிருக்கீங்க நம்பிக்கையில உங்கள்கிட்ட சொல்றேன்ப்பா. என் கையை பிடிச்சிருக்கீங்க நம்பிக்கையில சொல்றேன்ப்பா. என் கரத்தை பிடித்து இருக்கிறீங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பார்க்க வைங்க ஆண்டவரே, என்னை பார்க்க வைங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஆமென் ஆமென் என்று கிறிஸ்துவுக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரால் இது கூடும், கர்த்தரால் மட்டுமே இது கூடும். ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. நம்புறோம்பா. உங்க கைகள் தொடரபாலே மாஷே ஹமரால் அறியாதரா. ஆமென். உம்மால் கூடாது. க்ளோரி. உம்மா. கடைசி 2 கைகளை உயர்த்தி எல் ஷடாய். எஸ். சேமலரோ தனரே. க்ளோரி. இல்லாதவைகளை வரவழைப்பவரே எல் ஷடாய். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் கண்களை கர்த்தர் தெளிவாக்குகிறார். ஏறிட்டு பார்க்க வைங்கப்பா. நீர் ஆயத்தம் பண்ணின உணவை காண ஆகாரின்
ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு ஆமென் எனக்கு செய்ய வல்லவர். ஆமெனப்பா. நன்றியோடு கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிப்போமா? மகிமை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் திராணியால் தகுதியால் பார்க்க முடியாததை எங்க கையை பிடிச்சு எங்களை பார்க்க வைக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். எங்க கையை பிடிச்சு எங்களை பார்க்க வைக்க போறீங்க, எங்க கையை பிடிச்சு எங்களை பார்க்க வைக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்தி வெளியே கொண்டு போய் எங்களை தெளிவாய் பார்க்க வைக்கிறவர். நீர் நல்லவர் ஆண்டவரே. நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம். எங்க திராணியால, எங்க பலத்தால, எங்க தகுதியால பார்க்க முடியாத நன்மைகளை நீங்க எங்க கரத்தை பிடித்து பார்க்க வைக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காண வேண்டியவைகளை கண்டு களிகூறத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தவர். மோடு இருக்கிற ஐக்கியத்துல நாங்கள் அனுதினமும் வளர என் ஆண்டவர் அனுகிரகம் செய்தரணும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. இந்த வருஷ கடைசி உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் மகிழ்ச்சியாய் காணப்பட ஆண்டவர் நினைத்து நினைத்து நன்றி கூற கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.